பட்டியல் சமூகத்தை சார்ந்த 2 பேரை, ஒருத்தரை பள்ளிக்கல்வித்துறைக்கும் இன்னொருத்தரை உயர்கல்வித்துறைக்கும் கொடுத்துருக்கீங்க. அது வரவேற்கத்தக்கது. அப்படின்னா கூட ஏற்கனவே பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் உயர்கல்வித்துறையாக கோவிச்செல்லியன் இருந்திருக்காரு. அதனுடைய நீட்சியாக தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. புதிதாக தமிழக வெற்றி கழகம், காமராஜரை கொள்கை தலைவராக வைத்திருக்கிற தமிழக வெற்றி கழகம் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை அறநிலைத்துறை அமைச்சராக மாற்றியிருந்தால் அது உண்மையான சமூக நீதி, அது உண்மையான சமூக புரட்சி. இதை 1954 இன்னைக்கு தான் பட்டியல் சமூகத்தை இவங்க தான் அமைச்சராக்கின மாதிரி இல்லை. 1954 அன்னைக்கு இன்னையை விட அன்றைக்கு மோசமாக ஆலய நுழைவு கிடையாது. ஆலயத்துக்குள்ள எல்லாரும் போக முடியாது. ஆலய நுழைவு போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்த காலகட்டம். சுதந்திரம் அடைஞ்சு ஒரு 5-6 வருஷத்துல வந்த கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் உண்மையான சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் பட்டியல் சமூகத்தை சார்ந்த பரமேஸ்வரன் அவர்களை இந்து சமய அறநிலைத்துறைக்கு அமைச்சராக்கினார். அது இந்தியாவில் எங்குமே நடக்காத பெரும் புரட்சி. அதுக்கு பேரு சமூக நீதி. இப்படி பரமேஸ்வரன் அவர்களை கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் அறநிலைத்துறைக்கு அமைச்சராக்கினாரு. இப்போ கோயிலுக்குள்ள விடமாட்டான்னு சொல்றான். இப்போ நீ கோயிலுக்குள்ள போ, யார் விடமாட்டான்னு சொல்றான்னு பார்ப்போம். அன்னைக்கு கோயிலுக்குள்ள பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் போக முடியாது. அமைச்சர் ஒருத்தர் இருக்கும்போது அமைச்சரை உள்ள விட்டு தான் ஆகணும். கும்பாபிஷத்துக்கோ குடமுழுக்குக்கோ இல்லை தேர் பிடிக்கிறதுக்கோ எதுவாக இருந்தாலும் அவர் தொட்டு கொடுத்தா தேர் போகும். அந்த இடத்துல கொண்டு வச்சதுக்கு பேர் தான் சமூக நீதி. அதை போலவே காமராஜரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை அறநிலைத்துறை அமைச்சராக போட்டார் அப்படின்னா ஹேட்ஸ் ஆப்னு சொல்லலாம். திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி ரமேஷ் அவர்கள் அமைச்சர் ஆனதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்து இல்லை. நல்ல பையன், நல்ல பேசக்கூடிய பையன், தமிழ் பற்று இயல்பிலே உண்டு, மாற்று கருத்து இல்லை. நல்ல தமிழ் உச்சரிப்பு உண்டு, செய்தி தொடர்பு உண்டு. அவரை ஒரு செய்தி தொடர்பு துறை அமைச்சராகவோ தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராகவோ அவரை போட்டிருந்தா யாரும் கேள்வி கேட்க போறதே கிடையாது. ஆனால் குறிப்பிட்ட அறநிலைத்துறையை அவரை தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க பார்க்காம கொடுத்துன்னு சொல்றது அப்பட்டமான பொய்யும். அதுவும் ஒரு அமைச்சர் ஆட்சி முடிஞ்சு 10 நாள் ஆகலை, திமுக அமைச்சர்கள் தான் பொய்யா பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தா நீங்க ஆட்சிக்கு 10 நாள்லயே நாங்க சாதி பார்க்காம தான் வேட்பாளர் நிப்பாட்டணும். ரமேஷை நேற்று வரைக்கும் எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. சோத்துல பூசணிக்காய் மறைக்கலாம், ஒரு பூசணிக்காய் தோட்டத்தை மறைக்க கூடாது ப்ரோ.